தண்ணி பாப்பாவுக்கு நான் ரொம்ப நாளா என்னன்னா, ஒரு சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் கிடைக்கவே இல்ல. இப்ப பாப்பாவுக்கு கரண்ட்டா 9 மந்த்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு சத்து மாவு நான் ரெடி பண்றேன். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி பண்றேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் பாப்பாவுக்கு தனித்தனியா குடுத்து ட்ரையல் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் சேர்த்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். எல்லாத்தையும் சேர்த்து குடுத்தோம் அப்படின்னா, எது ஒத்துக்குது, ஒத்துக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிரும். நீங்க பேபிஸ்க்கு சத்து மாவு குடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை என்னன்னா குடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேபிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில பண்ணாதீங்க. 1 ஆர் 2 மந்த்ஸ்லயே காலி ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல நான் எடுத்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21 இன்கிரீடியன்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அதனால நான் ஒரு 100 கிராம் அப்படிங்கிற அளவுல தான் எல்லா இன்கிரீடியன்ஸுமே இந்த பொருள் எல்லாத்தையுமே வறுத்துட்டு தான் அரைச்சோம். அதுல சுக்கு ஏலக்காயுமே ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா சலிச்சிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லா வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் டைட் கண்டெய்னருக்கு மாத்தினேன்.